ரைட், ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சுருக்கல் படிப்போம். எல்லாருக்கும் சுருக்கல் கிளியராடா? தெரியுமா சுருக்கல்? லோவெல்லாம் தெரியுமா எல்லாருக்கும்? பூலியன் விதிகள் மற்றும் அதனோட தொடர்புடைய சுருக்கல்கள் செய்வீங்களா? எல்லாருக்கும் தெரியுமா அப்ப விதிகள் சுருக்கல்? ஓகே, ஃபைன். நான் அப்ப தெரியாத ஆட்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோன்னு நான் போட்டு விடுறேன். ஓகே, அது விதிகளோட சம்பந்தப்பட்டது. அது ஒருக்கா பாருங்க. நான் இப்ப லைட்டா வந்து விதிகளை சொல்லி விடுறேன். டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் நாளைக்கு நான் மார்னிங் பப்ளிக் வியூல போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நாங்க லைட்டா வந்து சுருக்குள் ஒருக்கா பார்ப்போம் பிள்ளைகள். நாங்க விதிகள்ல நிறைய விதிகள் எங்களுக்கு இருக்கு. பூலியன் விதிகள்ல வந்து நிறைய விதிகள் எங்களுக்கு இருக்கு. அதுல நாங்க மெயினா பார்க்க போற விதி பிள்ளைகள் அதே வலு விதி அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. என்ன விதி? அதே வலு விதி. அதே வலு விதி அப்படின்னு சொல்லக்கூடியது, மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். அதே வலு விதிங்கிறது பிள்ளைகள், நாங்க ஒரு 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 மாறி உண்ட ஒரு வேரியபிள அதே வேரியபிளால நாங்க பெருக்கினா எங்களுக்கு அதே பெருமானம் கிடைக்கும். எக்ஸ நாங்க எக்ஸால பெருக்கினா பிள்ளைகள் வார விட எங்களுக்கு எக்ஸ் தான். அதே மாதிரி நாங்க எக்ஸோட எக்ஸ கூட்டினாலும் வார ரிசல்ட் என்ன பிள்ளைகள்? எக்ஸ். அப்போ ஒரே மாறிகளை வச்சுக்கொண்டு நாங்க கால்குலேஷன் பண்ற டைம் அந்த மாறி எங்களுக்கு விளைவாக கிடைக்கும். இந்த விதிக்கு பேர் என்ன? அதே வலு விதி. ஓகே, கவனமா. ரைட். இன்னும் ஒரு விதி இருக்கு பிள்ளைகள் எங்களுக்கு, அடையாள விதி. என்ன விதி? அடையாள விதி. அடையாள விதி என்று சொன்னா நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஐடென்டிட்டி லா. ஐடென்டிட்டி. ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகள், அடையாள விதி எக்ஸ் இன்டூ ஒன் அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒன், அதே போல எக்ஸ் இன்டூ ஜீரோ அது மாதிரி எக்ஸ் பிளஸ் ஜீரோ. நாங்க ஒன்றால பெருக்கிற அல்லது ஒன்றோட கூட்டுற அல்லது சைஃபரால பெருக்கிற அல்லது சைஃபரோட கூட்டுற இந்த விதியை நாங்க சொல்லுவோம் அடையாள விதி. ஓகே, ஒன்றோட யாரையும் பெருக்கிற அல்லது ஒன்றோட நாங்க யாரையும் கூட்டுற, சைஃபரால யாரையும் பெருக்கிற அல்லது சைஃபரோட நாங்க யாரையும் கூட்டுற இந்த விதிக்கு பேர் என்ன? அடையாள விதி. நீங்க யாராச்சும் முதல்ல சொல்லுங்க தம்பி, எக்ஸால நாங்க ஒன்றை பெருக்கினா வார ரிசல்ட் என்ன? ஒன்றால் எக்ஸ பெருக்கினா 1 இன்டூ எக்ஸ் எங்களுக்கு என்னடா? எக்ஸ் தானே. வெரி சிம்பிள் எங்களுக்கு பிள்ளைகள், கஷ்டமே இல்லை. ஒன்று தர 10 எங்களுக்கு 10ங்கிறதால அது மாதிரி ஒன்று தர எக்ஸ் எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? எக்ஸ் தானே. அப்ப எக்ஸ் இன்டூ 1 7 எங்களுக்கு எக்ஸ். எக்ஸ் பிளஸ் 1 என்ன? எனிபடி? 1. வெரி குட். கவனம், நாங்க இங்க பண்றது பூலியன். பூலியன் எங்களுக்குள்ள எங்களுக்கு சைஃபர் வரலாம், அப்படி இல்லைண்டா ஒன்று வரலாம். இதை தவிர வேற எந்த பெருமானமும் எங்களுக்கு வராத பிள்ளைகள். ஒன்றோட நாங்க யாரை கூட்டினாலும் விட எங்களுக்கு ஒன்றுதான். ஒன்றோட யாரை கூட்டினாலும் உண்டு. இப்ப எக்ஸுக்கு எங்களுக்கு 0 வந்தால் சைஃபரோட ஒன்றை கூட்டினாலும் ஒன்றுதான். ஒருவேளை எக்ஸுக்கு எங்களுக்கு ஒன்று வந்தா ஒன்றோட ஒன்றை கூட்டினாலும் யாரு பிள்ளைகள்? ஒன்றுதான். ஒன்றோட நாங்க யாரை கூட்டினாலும் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றோட நாங்க யாரை கூட்டினாலும் உண்டு. அப்ப 1 பிளஸ் எக்ஸ் எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? 1. எக்ஸ் இன்டூ 0 எங்களுக்கு யாரு? 0. சைஃபரால யாரை பெருக்கினாலும் என்ன ரிசல்ட் வரும் பிள்ளைகள்? 0. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ் பிளஸ் 0 யாரு? எக்ஸ் பிளஸ் 0 எக்ஸா? சரியா பிள்ளையா? சரி, ரைட். எக்ஸ் பிளஸ் 0 எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? எக்ஸ் தான். எப்படி எங்களுக்கு எக்ஸ் வந்து? இப்போ எக்ஸுக்கு பெருமானம் சைஃபர் என்று சொன்னா சைஃபரோட சைஃபரை கூட்டினா யாரு கிடைக்கும் பிள்ளைகள்? சைஃபர். ஒருவேளை எக்ஸுக்கு பெருமானம் ஒன்றுன்னு சொன்னா ஒன்றோட சைஃபரை கூட்டினா யாரு கிடைக்கும்? 1 கிடைக்கும். ரைட். சோ சி, சைஃபரோட நான் யாரை கூட்டணும் அந்த கூட்டுற பெருமானம் எனக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். அப்ப சொல்லுங்க, நாங்க ஏபிசியோட 0வை கூட்டினா யாரு கிடைக்கும் பிள்ளைகள்? ஏபிசி. ஏபிசி. வெரி குட். ஏபிசியோட நாங்க 0 கூட்டினா வார விட ஏபிசி. ரைட். இந்த விதியை நாங்க சொல்லுவோம் அடையாள விதி. நான் முன்னுக்கு சொல்ற அவ்வளவு விதியும் பிள்ளைகள் நாங்க அடிக்கடி யூஸ் பண்ண போற விதிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று அதே வள விதி, இரண்டாவது அடையாள விதி. அதே மாதிரி இன்னொரு விதி எங்களுக்கு இருக்கு, பரம்பல் விதி. என்ன விதி? பரம்பல். இந்த பரம்பல் விதியை நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பிள்ளைகள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. பரம்பல் விதி. ரைட்.
இந்த பரம்பல் விதி என்ன சொல்லுதுன்னா அடைப்பு ஏற்படுத்தல் மற்றும் அடைப்பு நீக்குதல். அடைப்பு ஏற்படுத்தல் பிரக்கெட்டை நாங்க ஏற்படுத்துறது, பிரக்கெட்டை சுருக்குறது. இது யார் எங்களுக்கு பரம்பல் விதி. உதாரணமா எங்களுக்கு ஏ இன்டூ பி பிளஸ் சி என்று சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ இன்டூ பி பிளஸ் சி நான் எழுதலாம் பிள்ளைகள் அடைப்பு நீக்கி. ஏ நாங்க பி ஆல பெருக்கினா யார் வரப்போகுது? ஏபி. அண்ட் தென் சக ஏ நாங்க சி ஆல பெருக்கினா ஏசி. எஸ் அனுவா? ஏ இன்டூ பி பிளஸ் சி நான் எழுதலாம் ஏ இன்டூ பி சக ஏ இன்டூ சி என்று சொல்லி. இப்படி நாங்க பிரக்கெட் ஏற்படுத்துறது, பிரக்கெட்டை நீக்கிறது என்னளோ பிள்ளைகள் பரம்பல் விதி. கிளியர்? அப்ப சொல்லுங்க, நான் இன்னொன்று எழுதுறேன். பி இன்டூ பி பார் பிளஸ் கியூ. இதை நாங்க பரம்பல் விதியை பயன்படுத்தி சுருக்கினால் எப்படி வரும் சொல்லுங்க. பி நாங்க பி பாரால பெருக்கணும் பிள்ளைகள். அப்ப பி இன்டூ பி பார். எஸ் அனுவா? பி இன்டூ பி பார் சக இந்த பி நாங்க கியூவால பெருக்கணும் பி இன்டூ கியூ. அடைப்பை ஏற்படுத்தல், அடைப்பு நீக்குதல் என்ன விதி? பரம்பல் விதி. இஸ் இட் கிளியர்னா? கிளியர்? உங்களுக்கு விதிகள் கிளியர் தான் பிள்ளைகள். சுருக்கள் தண்ணி போல இருக்கு. ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி தருவோம், பயப்படாதீங்க. ரைட். இப்ப இந்த பரம்பல் விதியின் இன்னொரு ஃபார்மட் ஒன்று இருக்கு பிள்ளைகள். லைக் இப்படி ஏ பிளஸ் பி இன்டூ சி. இதை அடைப்பு நீக்கினால் என்ன வரும் சொல்லுங்க. அப்ப யாராச்சும் முறை ஏ பிளஸ் பி இன்டூ சி அடைப்பு நீக்கினா A plus B into A plus C. எக்ஸாக்ட்லி. எப்படி வரப்போது? ஏ ஏ இங்க நடுவில் என்ன இருக்கு பிள்ளைகள்? பிளஸ் தான் இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ பிளஸ் சி. கிளியர்? வெரி சிம்பிள் திங், கஷ்டமே இல்லை. அப்ப அடைப்பு ஏற்படுத்தல் மற்றும் அடைப்பு நீக்குதல் எங்களுக்கு வார விதி பிள்ளைகள், பரம்பல் விதி. அதுல கேஸ் இல்லை. ரைட். இன்னொரு விதி எங்களுக்கு இருக்கு, 4வது விதி. அந்த விதியை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் பரிவர்த்தனை விதி என்று சொல்லுவோம். என்ன விதி? பரிவர்த்தனை விதி. அந்த பரிவர்த்தனை விதியை நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பிள்ளைகள் கம்யூட்டேட்டிவ் லா. இவர் என்ன சொல்றாருண்டா, கம்யூட்டேட்டிவ் லா ஏ சக பி எங்களுக்கு யாருக்கு சமன்? பி சக ஏக்கு சமன். இதுல யாருக்கும் டவுட் இருக்காடா? இல்ல சார். எங்களுக்கு சைபரோட ஒன்றை கூட்டுறது யாருக்கு சமன் மக்கள்? ஒன்னோட சைபரை கூட்டத்துக்கு சமன் தானேடா. இதை மாறி மாறி நாங்க எழுதலாம். அது சொல்ற லோ தான் அது. ரைட். எங்களுக்கு முக்கியமா வெரி வெரி இம்பார்ட்டண்டா ஒரு லோ இருக்கு பிள்ளைகள். அந்த விதிக்கு பேர் தான் டி மோகனின் விதி. அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? டி மோகனின் விதி. இங்கிலீஷ்ல நாங்க சொல்றா இருந்தா டி மோகன்ஸ் லோன்னு சொல்லுவோம். டி மோகன்ஸ் லோ. ரைட். இந்த விதியை கொஞ்சம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அழகா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த டி மோகன்ஸ் லோ என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு பார் வார டைம்ல அந்த பாரை நாங்க உடைச்சி எழுதுறத யாரு சொல்லுது? டி மோகன்ஸ் லோ. உதாரணமா ஏ சக பி அதுக்கு மேல முழுவதின் பார் இருந்தா பிள்ளைகள் இது யாருக்கு சமன்டாடா நாங்க எப்படி உடைக்கிறேன்னு சொன்னா, இங்க பாருங்க, தனித்தனியா நாங்க உடைக்கணும்டா. எங்களுக்கு இவர் தனியா உடைவார், இவர் தனியா உடைவார். அந்த குரூப் பை குரூப்பா நாங்க உடைக்கணும். ரைட். அப்ப ஏக்கு மேல எத்தனை இருக்கு? எங்களுக்கு பார் இருக்கு. அப்ப ஏக்கு மேல பார் பிளஸ் பார் இன்டூ இன்டூட பார் பிளஸ். கவனம், பிளஸ் பார் இன்டூட பார் யாரு? பிளஸ். அப்ப சொல்லுங்க, பிளஸ்க்கு மேல பார் வந்தால் அது யாருக்கு சமன்? இன்டூவுக்கு சமன். பி இந்த பார் யாரு பிள்ளைகள்? பி பார். இஸ் இட் ஓகே? கிளியர்? டவுட் இருக்கா? No, sir. ரைட். அப்ப சொல்லுங்க நீங்க, உங்களுக்கு ஏ சக பி முழுவதின் பார் கோவை வந்த பிள்ளைகள் நான் ஏட பார் சக பீட பார் எழுதலாமா? இல்ல சார். எழுதலாது. வெரி குட், எழுதலாது. இது நாட் ஈக்குவல். காரணம் என்ன? ஏ இந்த பார் ஏ பார் ஃபைன், பட் பிளஸ் பார் எங்களுக்கு யாரு மக்கள்? இன்டு வரணும் இல்ல? ரைட். இப்ப சொல்லுங்க நீங்க, எனக்கு எக்ஸ் ஒய்க்கு மேல முழுவதின் பார் வந்திருக்கு. இது யாருக்கு சமன்? எக்ஸ் பார் எங்களுக்கு யாரு? எக்ஸ் பார். நடுவுல இன்டு இருக்கு. இன்டுட பார் எங்களுக்கு யாரா மாறும்? பிளஸ் மாறும். ஒய் இந்த பார் எங்களுக்கு என்ன? ஒய் பார். இஸ் இட் ஓகே? கிளியர்? இப்படி நாங்க அந்த பிரக்கெட்டை எங்கட பாரை நாங்க உடைச்சு எழுதுற லோகு பேர் பிள்ளைகள் டி மோகன்ஸ் விதி. இது அடிக்கடி நாங்க யூஸ் பண்ணுவோம். ஒரு ஞாபகப்படுத்திக்கோங்க. ரைட். இப்போ நான் ஒரு கோவை எழுதுறேன். டி மோகன்ஸை பயன்படுத்தி சுருக்கி காட்டுங்க. ஓகேவா? ஏ சக பி பார் அதுக்கு மேல ஒரு பார். எப்படி சுருக்குவீங்க சொல்லுங்க. A bar into B, sir. எப்படி இருப்பது?
ஏ இன்ட பார் ஏ பார் பிளஸ் எங்களுக்கு யாரா மாறும் பிள்ளைகள் இன்டு ஆ மாறும். பிக்கு மேல எத்தனை பார்? 2 பார். இஸ் இட் ஓகே? இது எங்களுக்கு லோ என்ன பிள்ளைகள்? டி மார்கன்ஸ் விதி. இஸ் இட் கிளியர்? டவுட் இருக்கா யாருக்கும்? இந்த கோவையை நாங்க மீண்டும் சுருக்கலாம், பட் அது வேற விதியை யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு ஓகேவா? டி மார்கன்ஸ் பத்தி நாங்க உடைச்சது ஓகேவா? டவுட் இருக்கா யாருக்கும்? ஓகே. ரைட். இன்னும் ஒரு விதி இருக்குடா எங்களுக்கு. அந்த விதிக்கு பேர் பிள்ளைகள் இரட்டை நிரப்பி விதி. என்ன விதி? இரட்டை நிரப்பி. இரட்டை நிரப்பி அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் இங்கிலீஷ்ல டபுள் கம்ப்ளிமெண்ட் லா. ரைட், டபுள் கம்ப்ளிமெண்ட். எஸ், டபுள் பால் இல்லாம போகும். நாங்க இப்போதைக்கு படிச்சது என்ன? டி மோகன்ஸ் விதியானே. அப்ப டி மோகன்ஸ் விதிங்கிறதால நான் அதை இன்னும் சொல்லல. இப்பதான் நாங்க படிக்க போறோம் அதை. இரட்டை நிரப்பி விதி அப்படின்னா டபுள் கம்ப்ளிமெண்ட் லா. டபுள் கம்ப்ளிமெண்ட் லா என்ன சொல்றதுன்னா தம்பி, எங்களுக்கு ஏக்கு மேல 2 பார் வரும்னு சொன்னா இது யாருக்கு சமன்? ஏக்கு சமன். ரைட். இதுல மீனிங் என்னண்டா, 2 பார் வார டைம் ஒரு பார் இன்னொரு பார் கேன்சல் பண்ணும். அப்ப ஏ டபுள் பார் யாருக்கு ஈக்குவல்? ஏக்கு ஈக்குவல். அப்ப சொல்லுங்க நீங்க, ஏ பி பார் அதுக்கு மேல டபுள் பார் வந்திருக்கு, இது யாருக்கு சமன்? பாப்போம், கெஸ் பண்ணுங்க. ஏ பி பார் அதுக்கு மேல 2 பார் வந்திருக்கு. சாரி, AB bar. வெரி குட். ஏ பி பாருக்கு சமன். எப்படி? எங்களுக்கு இந்த 2 பாரும் கேன்சல் ஆகும் பிள்ளைகள். நாங்க தனித்தனியா உடைக்க தேவையில்ல கஷ்டப்பட்டு. ஏக்கு மேல 2 பார், இன்டோட பார் சகட பார் இன்டூ பிக்கு மேல 3 பார், இப்படி எல்லாம் போட்டு உடைச்சு கொண்டு நிக்கிறல பிள்ளைகள். லேட் ஆயிரும் எங்களுக்கு. ஷார்ட்கட்ல நாங்க உடைக்க பார்க்கணும். ரைட். ஒட்டுமொத்தமா பாருங்க, எங்களுக்கு எத்தனை பார் இருக்கு? ஏ பி பார் அதுக்கு மேல 2 பார் இருக்கு. இந்த 2 பாரும் எங்களுக்கு போயிடும். போனா மிஞ்சது யார் எங்களுக்கு? ஏ பி பார். இஸ் இட் கிளியர்? அப்ப சொல்லுங்க, நாங்க இதுக்கு முதல் சுருக்கி வந்த அந்த கோவையை இன்னும் சுருக்க போனோம்னா பிள்ளைகள், ஏ இன்ட பார் ஏ பார் தான். டி டபுள் பார் யாருக்கு ஈக்குவல்? சி, யாருக்கு ஈக்குவல்? பிக்கு ஈக்குவல். கிளியரா? அப்ப இவரை சுருக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண விதிகள் 2. ஒன்று டி மோகன்ஸ் விதி, இந்த இடத்துல டபுள் கம்ப்ளிமெண்ட் விதி. இஸ் இட் கிளியர்? கிளியர் சார். ரைட். ஏண்டா குயிக்கா சொல்லணும் பிள்ளைகள். டவுட் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளணும். நீங்க டவுட்டோட இருந்தாங்க. ஏன்னா நான் பேப்பர் செய்யக்குள்ள ஃபுல்லா உங்களுக்கு சுருக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். கவனம். ஏன்னா முதலாவது டியூட் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றது யாருல? உங்களோட சுருக்கல்ல தான். ரைட். தென் இன்னும் ஒரு விதி எங்களுக்கு இருக்கு. டபுள் ஓகே, டி மோகன்ஸ் ஓகே. இன்னும் ஒரு விதி மிகைமை விதி. பாப்போமா என்ன மாதிரி சொல்றாங்கன்னு பாப்போம் மிகைமை விதிய. ரைட். ஏ சக ஏட பார் பி என்ன ஆன்சர்? A plus ஏ பிளஸ் B sir. ஏ பிளஸ் பியா? நான் எழுதுறேன், அந்த கோவைக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்களா நீங்க? ரைட். நீங்க அதான் சொல்லுங்களா? ஏ சக இங்கால எங்களுக்கு ஏட பார் அண்ட் தென் பி பார் அண்ட் தென் ஏ சக ஏபி. அதே மாதிரி ஏ இன்டூ ஏட பார் சக பி பார். அதே மாதிரி ஏ இன்டூ ஏ சக பி, ஏ இன்டூ ஏ சக பி பார், ஏ பார் இன்டூ ஏ சக பி பார், ஏ பார் இன்டூ ஏ சக பி. கிளியர் பண்ணா விட மாட்டேன்னா. ரைட். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன பிள்ளைகள்? ஏ சக பி. இது சரியா பிள்ளையா? அதர்ஸ்? சரி சார். சரி, எப்படி சுருக்கிருப்பீங்க? மேத்ஸ் படியா? எப்படி சுருக்கிருப்பீங்க? மேத்ஸ் படியா சுருக்குனீங்க? இல்ல சார், redundancy law. எப்படி ரெட்டன்சில அப்ளை பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க. சரி, இவரை சுருக்கி சொல்லுங்க அப்பமா சார். குயிக். A bar B bar. ஏ பார் இன்டூ பி பாரா சக பி பாரா? A सह B bar. A bar सह B bar. ஏ பார் சக பி பார். இவரை சுருக்குனாங்க
A bar plus B. A bar plus B, right. மேக்க வாரதி ஹரிது ரைட். இது எங்களுக்கு புல அது A bar. ரைட். A bar. இங்க பாருங்க, நான் அழகா சொல்லி தரேன் பிள்ளைகள். நாங்க மேத்ஸ் படின்னு சொல்லலாம்டா அல்லது விதிப்படின்னு செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கோவை வந்து நாங்க மேத்ஸ் படி சுருக்க போனோம்டா ரெண்டுல யாரை கொமன் எடுக்கலாம், யாரையும் கொமன் அடிக்கலாது. நாங்க அடைப்பு தண்ணி கொணும் இல்லையா, ரைட். இதை நாங்க எப்படி சுருக்குறோம்னு சொன்னா தம்பி, ஷார்ட்கட். நாங்க ஷார்ட்கட்டும் இருக்கு. நாங்க மேத்ஸ் படி சுருக்க போனோம்டா எப்படி சுருக்குவோம்டா, ஏயால ஏட பார நாங்க அடைப்பு நிக்கணும். ஓகே, இவர் ஒரு பிராக்கெட் கட் பண்ணி எடுங்க. அப்ப எங்களுக்கு எப்படி வரப்போகுது, ஏ சக சொல்லுங்க, ஏ சக ஏ பார், ஏ சக ஏ பார். நடுவுல என்ன இருக்கு சொல்லுங்க, இங்க என்ன இருக்கு, இன்டூ. இன்டூ திரும்ப நாங்க ஏயால யார கூட்டணும், திரும்ப பிய. அப்ப என்ன வரப்போகுது, ஏ சக பி. ஏ சக ஏ பார் எங்களுக்கு ஒன்று இன்டூ ஏ சக பி. ஒன்றால நாங்க ஏ சக பிய பெருக்கணும்டா வாரது என்ன பிள்ளைகள், ஏ சக பி. அப்ப இவங்க சொன்னது சரியா பிள்ளையா, சரி. இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு, அந்த ஷார்ட்கட் தான் பிள்ளைகள் மிக மிக விதி. மேத்ஸ் படி நீங்க செய்யலாம், பிரச்சனை இல்லை. பட் மேத்ஸ் படி செய்யறாங்களுக்கு லேட் ஆகும் பிள்ளைகள். லோ படி செய்யறார்கள் பார்த்திருக்க செய்வாங்க. லோ என்ன சொல்லுதுண்டா பிள்ளைகள், அழகா பாத்துக்கோங்க. இப்ப எங்களுக்கு ஏ சக ஏ பார் பி என்றானே இருக்கு, ரைட். ஒரு வேரியபிளும் அந்த வேரியபிளுக்கான நிரப்பியும் வருமாக இருந்தா, ஒரு பாரும் அந்த பாருக்கு சம்பந்தமான நோமலும், ஏ என்ற பிள்ளைகள் ஏக்கு எதிர்ப்புறமானம் என்ன, ஏ பார். அப்ப எங்களுக்கு ஏயும் ஏ பாரும் வந்தால் சோடியா வந்தது யாரு, ஏ பார் பி. தனிய வந்தது யாரு பிள்ளைகள், ஏ. இதுல தனிய வந்தால் அப்படியே பார்த்து எழுதுங்க, அவர் எங்களுக்கு ஏ. அந்த தனிய வந்தாலோட சோடிய வந்தால பிரிச்சது எங்களுக்கு சக, அந்த சகவை போடுங்க. அடுத்த வேரியபிள் எங்களுக்கு யாரு பிள்ளைகள், பி. அப்ப நீங்க யார போடுவீங்க, பிய போடுவீங்க. ஷார்ட்கட் மெத்தட் இது. அப்படி ஒன்றோட நார்மலும் ஒன்றோட பாரும் வந்தால் யாரு தனிய வந்து பாருங்க. இங்க யாரு தனிய வந்த, ஏ தனிய வந்திருக்கார். அப்ப ஏய பார்த்து எழுதுங்க. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது யாரு, சக. அப்ப எங்களுக்கு சக வரப்போதும். அடுத்த மாறி எங்களுக்கு என்ன பிள்ளைகள், பி. இஸ் இட் கிளியர் நவ்? இப்ப சொல்லுங்க, அப்ப இவருக்கு இங்க எங்களுக்கு ஏட பாரும் வந்திருக்கு, ஏயும் வந்திருக்கு. யாரு தனியா வந்திருக்கு, யாரு தனியா வந்து, A bar. வெரி குட், ஏ பார். ரெண்டு பேரையும் பிரிச்சது யாரு, Plus. பிளஸ். அடுத்த வேரியபிள் யாரு பிள்ளைகள், B bar. வெரி குட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க, ஏ பார் சக ஏ பார் பி என்ன வரும், A bar சக B. ரைட். இது எங்களுக்கு பிழை. ரீசன் பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நாங்க என்ன பார்த்திருந்தோம், ஒரு பக்கம் நோமலும் இன்னொரு பக்கம் பார் வந்தால்தான் அந்த தியரி இல்லையா. இது ரெண்டு பக்கமும் ஒரே பெருமானம் பிள்ளைகள். இப்ப ரெண்டுல நான் யார காமன் எடுக்கலாம்டா, ஏட பார காமன் எடுக்கலாம். ஏட பார காமன் எடுத்தா முன்னுக்கு யார் இருக்கும், 1 இருக்கும். அப்ப நான் போடலாமா, 1 சக பி என்று சொல்லி. அப்ப சொல்லுங்க, ஏட பார் இன்டு ஏட பார் இன்டு 1. இது யாருக்கு சமன், யாருக்கு சமன், ஏ பாருக்கு சமன். ஷார்ட்கட் என்ன தெரியுமா, எங்களுக்கு ஏ சக ஏபி என்று வந்தா தம்பி ரெண்டு பக்கமும் ஏ இருக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரே வேரியபிள் இருந்தா அந்த வேரியபிள் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். கிளியர்? ஒரு பக்கம் நோமலும் ஒரு பக்கம் பார் வந்தால், தனிய வந்தால் ரெண்டையும் பிரிக்கிறாள் மற்ற மாறி. ரெண்டு பக்கமும் ஒரே மாறி வந்தா அந்த ஒரே மாறி எங்களுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். ஓகே, அப்ப சொல்லுங்க, அப்ப நீங்க எக்ஸ் ஆக எக்ஸ் ஒய் ஆன்சர் என்ன வரப்போகுது, ரெண்டு பக்கமும் எக்ஸே வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன, கிளியர்? அப்ப இதுக்கு சொல்லுங்க நீங்க, ஏ பார் சக ஏ பார் பி யார் ஆன்சர், ஏ பார். அப்ப இதுக்கு சொல்லுங்கடா ஆன்சர் என்ன வரப்போகுது, ஒரு பக்கம் ஏ வந்திருக்கு, இன்னொரு பக்கம் ஏட பார் வந்திருக்கு. தனியா வந்தது யாரு எங்களுக்கு, ஏ. ரெண்டையும் பிரிச்சது சக. அடுத்த வேரியபிள் எங்களுக்கு யார் தம்பி, பி பார். இஸ் இட் ஓகே? அப்ப இவருக்கு எங்களுக்கு ஆன்சர் என்ன, ஏ சக ஏபி யார் ஆன்சர், சேம் திங் ஹியர், ஏ. அப்ப யார் ஆன்சர், ஏ. இதான் மிகமை விதிக்கான ஷார்ட்கட்டா. அப்ப நீங்க இவருக்கு பண்ணுங்க, அப்ப ஆன்சர் ஏ இன்டு ஏ பார் சக பி பார் என்ன வரும் ஆன்சர், A into B bar. ஏ இன்டு பி பார். இங்கால எனக்கு ஏ வந்திருக்கு, அங்கால ஏ பார் வந்திருக்கு. தனியா வந்தது ஏ, கேஸ் இல்ல. ரெண்டு பேரையும் பிரிக்கிறது சகவா இன்டுவா, பிளஸ்ஸா இன்டுவா, யாரு, Into.
இன்டூ into இன்டூ அடுத்த வேரியபிள் யாரு பிள்ளைகள் பி பார். நீங்க மேத்ஸ் படி சுருக்குறா எப்படி சுருக்குவீங்க ஏ ஏட பார் சக பி பார் இருந்தால் நீங்க மேத்ஸ் படி சுருக்க போனா அடைப்பு நீக்குவீங்க ஏ ஆல ஏ பார பெருக்குனா பிள்ளைகள் ஏ இன்டூ ஏ பார் சக ஏ ஆல பி பெருக்குனா பி பார பெருக்குனா ஏ பி பார் ஏ இன்டூ ஏ பார் 0 0 சக ஏ பி பார் சைபரோட நாங்க ஏ பி பார கூட்டினா ஃபைனல் ரிசல்ட் என்ன பிள்ளைகள் ஏ பி பார். இதைத்தான் நாங்க ஷார்ட்கட்ல பாக்குறோம். ஓகே, இவருக்கு சொல்லுங்க ஆன்சர் ஏ இன்டூ ஏபி என்ன ஆன்சர் A. ஏ இன்டூ ஏபி ஏ ஒரு ஆன்சர் இருக்கா பிகாஸ் எங்களுக்கு ரெண்டு பக்கம் சேம் வேரியபிள் ஏயும் ஏயும் வந்திருக்கு அப்ப டைரக்டா யாரை போடலாம் ஏ போடலாம். அப்ப இவருக்கு என்ன ஆன்சர் A. வெரி குட். அதுக்கு மீதானங்களுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் A bar B bar. வெரி குட். ஏ பார் பி பார் எப்படி தனியா வந்தது ஏ பார் ரெண்டையும் பிரிக்கிறது இன்டூ அடுத்த மாறி எங்களுக்கு பி பார். இதை சுருக்குனா மாறுது ஏட பாரும் வந்திருக்கு ஏயும் வந்திருக்கு தனியா வந்தது ஏ பார் ரெண்டையும் பிரிக்கிறது இன்டூ அடுத்த வேரியபிள் பி. இப்போ உங்களுக்கு ஃபுல் கிளியரா நீங்க விதி Clear sir. ரைட். எங்களுக்கு இந்த மிகைமை விதியில நாங்க வந்து ஷார்ட்கட்டா பாதம் தெரியுமா ரெண்டு பக்கமும் ஒரே வேரியபிள் வந்தால் அந்த வேரியபிள் எங்களுக்கு வரும்னு சொல்லி இது மிகைமை விதி அல்லது இதை நாங்க உறிஞ்சல் விதி என்று கூட சொல்லலாம். அப்சார்ப்ஷன் லா. ஓகே, உறிஞ்சல் விதி என்று கூட சொல்லலாமா அப்சார்ப்ஷன் லா கேஸ் இல்ல. ரைட். அது மாதிரி தம்பி இன்னொரு விதி எங்களுக்கு இருக்கு கம்ப்ளிமெண்ட் லா. என்ன விதி கம்ப்ளிமெண்ட் ஃபைனல் லா. அந்த விதியை நாங்க சொல்லுவோம் நிரப்பி விதி நிரப்பி. ரைட். கன்சென்சஸ் லோவெல்லாம் இருக்கு இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்ல நாங்க யூஸ் பண்றது குறைவு. நிரப்பி விதி இருக்கு பிள்ளைகள். நிரப்பி விதி என்ன சொல்லுதுன்றடா ஒரு மாறியும் அந்த மாறிக்கான பாரம் வருமாக இருந்தால் இதை நாங்க சொல்லுவோம் நிரப்பி விதி. உதாரணமா எக்ஸ் ஆக எக்ஸ் பார் அதே மாதிரி எக்ஸ் இன்டூ எக்ஸ் பார். ஓகே, ஒரு மாறியும் அந்த மாறிக்கான பாரம் நாங்க கூட்டுறது பெருக்கிறது. எக்ஸ் ஆக எக்ஸ் பார் யாரா இருக்கும் பிள்ளைகள் ஆன்சர் 1. எக்ஸ் ஆக எக்ஸ் பார் 1 எப்படி எக்ஸுக்கு பெருமானம் சைபர் என்று சொன்னா எக்ஸோட பாருக்கு பெருமானம் உண்டு சைபரோட ஒன்றை கூட்டின வார ரிசல்ட் என்ன உண்டு இல்லையா எக்ஸுக்கு பெருமானம் உண்டுன்னு சொன்னா எக்ஸ் பாருக்கு பெருமானம் சைபர் ஒன்றோட சைபரை கூட்டினா என்ன உண்டு சிம்பிள் 1. ஸோ ஆன்சர் எங்களுக்கு 1. எக்ஸ் இன்டூ எக்ஸ் பார் எங்களுக்கு என்ன 0 சைபரால யாரை பெருக்கினாலும் சைபர். இவ்வளவுதான் எங்களுக்கு லோ. இது கிளியர்னு சொன்னா நாங்க டைரக்டா யாருக்கு வரலாம் பேப்பருக்கு வரலாம். சரியா ரைட். இதுல பாருங்க ஒரு கோவை ஒன்று இருந்திருக்காங்க அந்த கோவையின் சுருக்கிய வடிவம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிள்ளைகள். ரைட். நாங்க அப்படியே இதை காப்பி பண்ணி ஒரு 3 கொஸ்டினை காப்பி பண்ணி அழகா போடுவோம் எங்க போர்ட்ல. டன். இப்ப நாங்க செஞ்சு பார்த்தோம்னா சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எங்களுக்கு ஏ பி பார் இருக்கு. சி ஏபி ஏபி பிரக்கெட்டுக்குள்ள தானே பிள்ளைகள் எங்களுக்கு பார் என்று சொல்லி இருக்கு. அப்ப நாங்க போடலாம் அந்த டேஷ் என்று சொன்னா மீனிங் என்ன அதுக்கு மேல பார் இன்டூ ஏ பார் சக பி இன்டூ பி பார் சக பி. நான் எழுதுனது கிளியரா ஏபிக்கு மேல முழுவதின் பார் இன்டூ ஏ பார் சக பி இன்டூ பி பார் சக பி. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க யாரை சுருக்க போறோம்னா தம்பி தொங்கல்ல இவரை நாங்க சிம்பிளா சுருக்கலாம். இப்பதான் பார்த்தோம் பீட பாரோட பிய கூட்டினா என்ன 1 1. ஸோ இந்த இடம் எங்களுக்கு யாரா வரப்போகுது 1 முன்னுக்கு இன்டூ அப்படியே பார்த்து எழுதுங்க ஏட பார் சக பி தென் அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு யார் வரப்போகுது தம்பி ஏபிக்கு மேல முழுவதின் பார். டன். இப்ப நாங்க ஒன்றால இந்த கோவையை பெருக்கினால் இதற்கு நான் பயன்படுத்தின விதி என்ன சொல்லுங்க எனிபடி இதற்கு நான் பயன்படுத்தின விதி என்னடா இதை சுருக்க நிரப்பி விதி. அழகா இப்படி காட்டி பக்கத்துல எழுதி காட்டுங்க எஸ்ஏ என்று சொன்னா நிரப்பி விதி. ஓகே, எஸ்ஏ என்று சொன்னா அழகா எழுதி காட்டுங்களா. எம்சிக்யூனா எங்களுக்கு தேவையில்ல நாங்க செயல்முறை மட்டும்தான். ரைட். இப்ப ஒன்றால நாங்க இந்த கோவையை பெருக்கினால் எங்களுக்கு என்ன வரப்போகுது நாங்க யாரை பெருக்கிறோமோ பெருக்கிறார்கள் தான் ரிசல்ட்டா வரப்போகுது. ஒன்றால எக்ஸ பெருக்குனா எக்ஸ் ஒன்றால 0 பெருக்குனா 0. ரைட். இப்ப சொல்லுங்க ஒன்றால நான் இந்த கோவையை பெருக்குனா எனக்கு அந்த கோவையை ரிசல்ட்டா கிடைக்கும். அப்ப என்ன வரப்போகுது ஏபிக்கு மேல முழுவதின் பார் இன்டூ ஏ பார் சக பி
இது கிளியரா? இதற்கு நாம் பயன்படுத்தின விதி என்ன? ஒன்றோட கூற்ற ஒன்றோட பெருக்கிற இது என்ன விதி? அடையாள விதி. அடையாள விதி, ஐடென்டிட்டி ரூல். வெரி குட். இப்ப நாங்க இதை அப்படியே சுருக்கலாது. நாங்க சுருக்கணுமாக இருந்தா இந்த பிரக்கெட்டை நீக்கணும் முதலாவது. அதுக்கு என்ன விதியை நாங்க அப்ளை பண்ணுவோம் இவருக்கு? டிமோகன் ரூல். வெரி குட். டிமோகன் விதியை பயன்படுத்தி உடைத்தால் ஏ இன்ட பார் யாரு எங்களுக்கு? ஏ பார். நடுவுல இன்டு இருக்கு, இன்டுட பார் யாரா மாறும்? பிளஸ் ஆ மாறும். பி இன்ட பார் யார பிள்ளைகள்? பி பார். அப்ப இந்த கோவை எங்களுக்கு ஏ பார் சக பி பார் இன்டு இங்கால வார கோவை எங்களுக்கு ஏட பார் சக பி. இதற்கு பயன்படுத்தின விதி என்ன? டிமோகனின் விதி இல்லையா? ரைட். ஏபி முழுவதின் பார் யாருக்கு சமன்? ஏ இன்ட பார் ஏ பார் இன்டுட பார் சக பி இன்ட பார் பி பார். இதை நிறைய பேர் நிறைய விதமா செய்வாங்க. அடைப்பு நீக்கி செய்யற பாட்டியும் இருக்கும். பிரக்கெட்டை ரிமூவ் பண்ணி செஞ்ச பாட்டி இருக்கா இல்ல? எனிபடி? பிரக்கெட்டை ரிமூவ் பண்ணி செஞ்ச பாட்டி இருக்கா? ஆன்சர் சொல்லுங்க. ரைட், இருக்கும். பிரக்கெட்டை ரிமூவ் பண்ணி செஞ்ச பாட்டி இருக்கும். எங்களுக்கு பிரக்கெட்டை ரிமூவ் பண்ண தேவையில்லடா. நாங்க அப்படி செஞ்சாலும் ஓகே, ஆன்சர் சரியா தம்பரும் இல்லன்னு இல்ல. எங்களுக்கு சுத்தி வளைச்ச வேலை. ரெண்டு பக்கமும் எங்களுக்கு ஒரே மாதிரியான கோவை. இது சொப்கோவையா பொஸ்கோவையா பிள்ளைகள்? போன கிளாஸ் படிச்சிருந்தோம். சொப்பா பொசா? பொஸ்கோவை. இவங்க ரெண்டு பேர்ல நான் யாரை கொமன் எடுக்கலாம்? ரெண்டு பேர்ல யாரை கொமன் எடுக்கலாம்? யாருக்கு கொமன்? ஏ பார். ஏ பார கொமன் எடுத்தா இது பொஸ்கோவை தானே. அப்ப ஏ பார் பிளஸ் வரப்போகுது. கிளியர்? ஏ பார் பக்கத்துல யார் இருக்கு? பிளஸ் தானே. அப்ப நாங்க கொமனா எடுக்கும் பொழுது ஏ பார் பிரக்கெட்டுக்குள்ள ஏ பார் பிளஸ் வந்து பிரக்கெட்டுக்குள்ள இங்க மிஞ்சினது எங்களுக்கு பி இன்ட பார். ரெண்டையும் பிரிக்கிறது இன்டு மற்ற மாதிரி எங்களுக்கு யாரு? பி. இப்ப சொல்லுங்க, ஏட பார் சக பி இன்டு பி பார் யாரு? 0. 0வோட நாங்க ஏ பார கூட்டினா வர ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஏ பார். கிளியர்? அல்லது இதை பிரக்கெட்டை ரிமூவ் பண்ணியிருந்தா அப்படி வந்திருக்கு தெரியுமா? யாருங்க? ஏ பார் சக பி பார். பிரக்கெட்டை ரிமூவ் பண்ண பாட்டி ஏ பார் சக பி. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. ஏ பாரால ஏ பார பெருக்கிருப்பாங்க. பெருக்குனா ஏ பார் சக. திரும்ப ஏ பாரால பிய பெருக்கிருப்பாங்க. பெருக்குனா ஏ பார் பி சக. திரும்ப பி பாரால ஏ பார் நீக்கிருப்பாங்க. அப்படின்டா ஏ பார் பி பார் சக. திரும்ப பி பாரால பிய பெருக்கிருப்பாங்க. பெருக்குனா பீட பார் பி. ஏ பார் இன்டு ஏ பார் சக ஏட பார் பி. ஓகே, சக ஏ பார் பி பார் சக பி பார் இன்டு பி எங்களுக்கு 0. சைஃபரோட இந்த கோவை கூட்டினோம்னு சொன்னா அந்த கோவை வரப்போது ஏட பார் சக ஏட பார் பி சக ஏ பார் பி பார். ஓகே, இப்ப நாங்க மிகைமை விதியை பயன்படுத்தி சுருக்கினால் ரெண்டு பக்கமுமே வர ஃபைனல் ரிசல்ட் ஏ பார். அப்ப ஏ பார் சக ஏட பார் பி பார். அதே மாதிரி சேம் இங்க அப்ளை பண்ணா ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஏ பார். இதை விட எது ஈஸிடா? டைரக்டா நாங்க காமன் எடுக்கிற ஈஸியா, அடைப்பு நீக்கிறவங்களுக்கு ஈஸியா? டைரக்டா எடுக்கிற ஈஸி. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அடைப்பு நீக்க தான் போறது காய். கவனம், அடைப்பு நீக்க முதல் சுருக்க முதல் ஒருக்கா நீங்க திங்க் பண்ணி பாருங்க பிள்ளைகள். இவங்க ரெண்டு பேர்லாம் யாரை கொமனா எடுக்கலாம்? ஏட பார கொமனா எடுக்கலாம். இவரும் எங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்டைலுக்கு இருக்கு, அங்காலையும் பாசிட்டிவ் ஸ்டைலுக்கு இருக்கு. நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. ரெண்டுலையும் நான் ஏ பார கொமன் எடுக்கலாம். அப்ப ஏ பார கொமன் எடுத்தா ஏ பார் சக பிரக்கெட்டுக்குள்ள யாரு வரப்போது? பீட பார் இன்டு பி. அப்ப ஏட பார் சக பீட பார் இன்டு பி எங்களுக்கு 0. 0வோட ஏ பார கூட்டினா ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஏ பார். இஸ் இட் ஓகே? கிளியர்? செஞ்ச பாடிக்கு ஓகேவா? ஓகே சார். செகண்ட் செய்யுங்க. அப்போ 1 minute டைம் தரேன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது செய்யுங்க. குயிக்கா செய்யுங்க.
ஓகே, ஒரு விட வந்துட்டு மத்த கல்யாண மாதிரி முடிஞ்சா Oh, sir. என்ன ஆன்சர்? X plus Y, fourth. எக்ஸ் பிளஸ் ஒய்யா? ஓகே, நான் ஒருக்கா செக் பண்ணேன்னா நான் செய்யறேன் பாருங்க. செஞ்சாக்கள் செக் பண்ணி கொள்ளுங்க. இதை நான் அப்படியே பார்த்து எழுதலாம் பிள்ளைகள். எங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. எக்ஸிட பார் இருக்கு, பிரக்கெட்டுக்குள்ள எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, ரைட். பிளஸ் ஒய் சக எங்களுக்கு எக்ஸ் இன்டூ எக்ஸ் இருக்கு இல்லையா, தென் பிரக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக ஒய்ட பார் இருக்கு, ஃபைன். இப்போ முதலாவது சொல்லுங்க, இவரை நான் சுருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஐடியா எடுங்க. சுருக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரக்கெட்டை ரிமூவ் பண்ணணும், ரைட். பிரக்கெட்டை ரிமூவ் பண்ண நாங்க யூஸ் பண்ற லோ என்ன பிள்ளைகள்? பரம்பல் விதி. எப்படி நீங்க ரிமூவ் பண்றது? எக்ஸ் பாரால எக்ஸ பெருக்கணும், பெருக்குனா என்ன வரும் எங்களுக்கு? பெருக்குனா எக்ஸ் பார் எக்ஸ் சக ஃபர்ஸ்ட் நாட வீடியோ ஆஃப் பண்ணுங்க, ரைட். எக்ஸ் பார் இன்டு எக்ஸ் பிளஸ் தென் நாங்க எக்ஸ் பாரால ஒய்யை பெருக்குனா எக்ஸ் பார் ஒய், கிளியர். அண்ட் தென் பிளஸ் இது எங்களுக்கு கேஸ்ல தம்பி, இதை நாங்க அப்படியே பார்த்து எழுதலாம். ஒய் சக எக்ஸ் இன்டு எக்ஸ் அண்ட் தென் பிரக்கெட்டுக்குள்ள அங்கால யார் இருக்கு எங்களுக்கு? எக்ஸ் சக ஒய் பார் இருக்கு. இஸ் இட் ஓகே? கிளியரா உங்களுக்கு நான் எழுதின கோவைகள்? டவுட் இருக்கா? இதற்கு பயன்படுத்தின விதி என்னடா? பரம்பல் விதி, ரைட். கேஸ் இல்ல. இதை நாங்க முதலாவது இவரை சுருக்குவோம். எக்ஸ் பார் இன்டு எக்ஸ் என்ன தம்பி நமக்கு? எக்ஸ் பார் இன்டு எக்ஸ், எக்ஸ் பார் இன்டு எக்ஸ் என்ன? எக்ஸ் பாருக்கு சைஃபரண்டா எக்ஸுக்கு ஒன்று, அப்ப சைஃபரை நாங்க ஒன்றால பெருக்கணும். சைஃபர் எல்லாம் சொல்லுங்க. டவுட்டா? டவுட் இருந்தா கேளுங்க. எக்ஸ் பார் இன்டு எக்ஸ் எங்களுக்கு 0 அண்ட் தென் பிளஸ் எக்ஸ் பார் ஒய் எங்களுக்கு கேஸ் இல்ல, ஒய் எங்களுக்கு கேஸ் இல்ல. எக்ஸ் நாங்க எக்ஸ் ஆல பெருக்குனா என்ன? எக்ஸ் இன்டு எக்ஸ், அதே போல விதி என்ன ஆன்சர்? எக்ஸ் அண்ட் தென் பிரக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக ஒய் பார் அப்படின்னு இருக்கு, ரைட். இப்ப சைஃபரோட நாங்க இந்த கோவையை கூட்டினா யாரு வரப்போதும்? அந்த கோவை எங்களுக்கு ரிசல்ட்டா வரும். அப்ப என்ன வரும்? எக்ஸ் பார் ஒய் சக ஒய் சக எக்ஸ் அண்ட் தென் பிரக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக ஒய் பார், ஃபைன். இப்ப நாங்க இவரை சுருக்கிறதுக்கான ஒரே வழி என்ன? இவருக்கான அடை பண்ணிக்குவோம், கிளியர், ரைட். நான் இங்க எழுதுறேன் பாருங்க. அப்ப கோவை நாங்க எழுதினால் எக்ஸ் பார் ஒய் சக ஒய் சக எங்களுக்கு எக்ஸ் இருக்கு அண்ட் தென் பிரக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக ஒய் பார் அப்படின்னு இருக்கு, ஃபைன். இப்ப நாங்க அடைப்ப நீக்க போனா தம்பி, எக்ஸ் ஆல் எக்ஸ பெருக்குனா எக்ஸ் இன்டூ எக்ஸ், அப்ப என்ன வரப்போகுது? எக்ஸ் பார் ஒய்யும் ஒய்யும் மாறாது, அதுல எந்த கேஸும் இல்ல. இப்ப நாங்க எக்ஸ் ஆல எக்ஸ் அடைப்ப நீக்கினா எக்ஸ் இன்டூ எக்ஸ் சக எக்ஸ் ஆல ஒய் பார் பெருக்கணும்டா எக்ஸ் பை பார், ரைட், ஃபைன். இப்ப சொல்லுங்க, எக்ஸ் பார் ஒய் எங்களுக்கு எக்ஸ் பார் ஒய் தான், அங்கால இருக்கிறது ஒய் சக எக்ஸ் இன்டூ எக்ஸ் எங்களுக்கு எக்ஸ், அங்கால இருக்கிறது யார் தம்பி? எக்ஸ் ஒய் பார். இதை நாங்க மிகமே விதிப்படி அழகா சுருக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் நாங்க பார்த்தமாக இருந்தா ஒரு பக்கம் ஒய்யும் மற்ற பக்கமும் ஒய் தான் வந்திருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் ஒய் வந்தால் ஆன்சர் என்ன? எக்ஸ் ஒய் பார் சக ஒய், ஆன்சர் என்ன? ஒய். வெரி குட். தென் இங்கால ரெண்டு பக்கமும் எக்ஸ் வந்திருக்கு, இங்காலையும் எக்ஸ் வந்திருக்கு, அங்காலையும் எக்ஸ் வந்திருக்கு. சோ ஆன்சர் எக்ஸ். சோ ஆன்சர் எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஒய் பிளஸ் எக்ஸ். நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் என்று எழுதலாம். எங்க இருக்கு ஆன்சர்? ஃபோர்த் ஒன், ரைட். டவுட் இருக்கா? சுருக்கல்ல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். ரைட். தேர்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்ன? மூணாவது செஞ்ச பாட்டி. பூலியன் கோவை எக்ஸ் பார் சக ஒய் பார் சக ஜெட் பார் ஆனது தர்க்கவியல் ரீதியாக பின்வரும் எந்த ஒற்றை வாயிலுக்கு சமன்? என்ன ஆன்சர்? சார் யா சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வியில அந்த மூணாவது ஸ்டெப்ல y பிளஸ் எக்ஸ் அந்த பிராக்கெட்டை நேரா நீக்கிட்டு எக்ஸால மட்டும் பெருக்குறீங்க தானே, அப்படி செய்ய இயலுமா? எப்படி சொல்லுங்க? எங்களுக்கு மூணாவது ஸ்டெப்ஸ்ல இவர்லையா? ஓ சார், இங்க அந்த y பிளஸ் எக்ஸ் வந்து பிராக்கெட்குள்ள தானே இருக்கு, ரெண்டு பெருக்கம் தானே. இவரா? ஓ உங்களுடைய இருப்பம் பிரச்சனை இல்லடா, கேஸ் இல்ல. நீங்க டைரக்டாவே சுருக்கலாம். எப்படி?
இது எங்களுக்கு y பிளஸ் எக்ஸ் இருக்கு. தென் எங்களுக்கு அங்கால எப்படி இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பார் இருக்கு. ரெண்டுல நாங்க யாரை காமன் எடுக்கலாம் எக்ஸ காமன் எடுக்கலாம். எக்ஸ காமன் எடுத்தா அங்கால 0 வரப்போகுது. அப்ப ஆன்சர் என்ன எங்களுக்கு எக்ஸ். உங்களுடைய இருப்பு தான் எப்படி சுருக்கினாலும் எங்களுக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. ஓகே ஓகே செஞ்சு காட்டணுமா? செஞ்சு காட்டுவாடா? இல்ல இல்ல ஓகே சார். வேற யாருக்கும் வர மெத்தட் செய்யணுமா? எங்களுக்கு எப்படி செஞ்சாலும் ஆன்சர் ஒன்று தான். நீங்க சொன்னதும் ஈஸியான வழி. எப்படி செஞ்சாலும் எங்களுக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும் பிள்ளைகள். கஷ்டம் எதுவுமே இல்லை. அதுல பாருங்க அவர் சொன்ன மெத்தட் அப்படின்னு சொன்னா இப்படி எங்களுக்கு சுருக்கல் தானே. இப்ப நாங்க மேத்ஸ் தானே 1000 வழிகள்ல சுருக்கலாம். விடை ஒன்றா வந்தா சரி. அவர் எப்படி சொன்னாருன்னு சொன்னா நாங்க இவரை அடை பண்ணிக்குவோம் பிள்ளைகள். எக்ஸ் பார் இன்டு எக்ஸ் ஆக எக்ஸ் பார் இன்டு ஒய் எங்களுக்கு வரப்போகுது சாக. இவரை நாங்க பிராக்கெட்ல ரிமூவ் பண்ணோம்னா y பிளஸ் எக்ஸ் வரப்போகுது. அங்கால யார் வரப்போகுது எக்ஸ் ஆக y பார். இவர் என்ன சொல்றாருண்டா இவங்க ரெண்டு பேர்ல யாரை காமன் எடுக்கலாம் எக்ஸ். எக்ஸ காமன் எடுத்தா எக்ஸ் ஆக y இன்டூ y பார் அப்படின்னு வருமில்லா. தென் சக இங்க எங்களுக்கு 0 சக எக்ஸ் பார் y. ஓகே இப்ப சொல்லுங்க நாங்க இந்த கோவை அப்படியே ரிமூவ் பண்ணோம்னா 0வோட கூட்டினோம்னா அந்த கோவை அப்படியே வரப்போகுது. எக்ஸ் பார் y கேஸ் இல்ல எக்ஸ் ஆக y இன்டூ y பார் யார் எங்களுக்கு 0. இது அப்படியே பார்த்து எழுதினால் எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் வரும். எக்ஸும் வந்து எக்ஸ் பாரும் வந்திருக்கு. தனியா வந்தது யாரு எக்ஸ். ரெண்டையும் பிரித்தது பிளஸ் மற்ற மாதிரி யாரு ஒய். எப்படி போட்டாலும் மூணு தான் ஆன்சர். ஓகே ரைட். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் செஞ்ச பாட்டி? NAND. NAND கேட்டாங்க. ஒரு ஆன்சர் வேற செஞ்ச பாட்டி ஆன்சர் என்ன? ஆன்சர் NAND தானா? ரைட். இங்க பாருங்க XYZ என்று சொல்லி 3 மாறிகள் இருக்கு. ரைட். XYZ என்று 3 மாறி இருக்கு. அந்த 3 மாறியும் AND கேட் கூட போனா எங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கணும்? XYZ தான் வரும். எஸ் அனோவா? எஸ். எங்களுக்கு வந்தது எக்ஸ் பார் சக ஒய் பார் சக Z பார். அதனால இது AND கேட் அல்ல. OR கேட் ஆண்டு பார்த்தோமா இருந்தா எக்ஸும் ஒய்யும் செட்டும் OR கேட் கூட போனா என்ன ரிசல்ட் கிடைக்கும்? எக்ஸ் சக ஒய் சக Z வந்திருக்கும். இங்க அப்படியா வந்திருக்கு? அப்படி வரல. அப்ப இது OR கேட்டும் இல்ல. சரி அப்ப NAND கேட் ஆண்டு செக் பண்ண பார்ப்போம். NAND கேட் ஆண்டு சொல்லி NAND கேட் சொன்னா பெருக்கி பார் போடுறதே. அப்ப எக்ஸும் ஒய்யும் செட்டும் எங்களுக்கு NAND கூட போனா XYZ முழுவதின் பார் வரும். அதுவா இதுன்னு கேட்டா இல்ல. ஆனால் அது அதுக்கு சமன். எப்படி? இதை நாங்க உடைச்சி பார்த்தால் எக்ஸ் பார் எக்ஸ் பார் இன்டு பார் சக ஒய் பார் ஒய் பார் இன்டு பார் சக Z பார் Z பார் வராதா? எங்களுக்கு வராதா? XYZ முழுவதின் பார் யாருக்கு சமன் தம்பி? எக்ஸ் பார் சக ஒய் பார் சக Z பாருக்கு சமன். அப்ப இது என்ன கேட்? NAND கேட். நிறைய பேர் நோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நோர் என்று சொன்னா கவனண்டா எங்களுக்கு கூட்டி பார் போறதே. எக்ஸ் சக ஒய் சக Z முழுவதின் பார்ண்டா பரவாயில்ல. எங்களுக்கு உடைச்சு பார் போட்டிருக்கு. அப்ப இது நோரா? நோ. இது யாருக்கு சமன்? எக்ஸ் பார் இன்டூ ஒய் பார் இன்டூ Z பார். இப்படி வந்திருந்தா ஓகே. பட் எங்களுக்கு கோவை எப்படி வந்திருக்கு? எக்ஸ் பார் சக ஒய் பார் சக Z பார். அப்படி என்றால் எங்களுக்கு XYZ இருந்து அதுக்கு மேல பார் போட்டதை நாங்க உடைச்சு வர பெருமானம். எக்ஸ் பார் சக ஒய் பார் சக Z பார். இது என்ன கேட்? NAND கேட். கிளியர்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? சொல்லுங்க. டவுட் இருக்கா இல்லையே? ரைட். இப்ப நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின் நம்பர் 4, 5 and 6. 4ஐயும் 5ஐயும் செய்வோம். செஞ்ச பாட்டி ஆன்சர் என்ன? கொஸ்டின் நம்பர் 4ஐயும் 5ஐயும் செஞ்ச பாட்டி ஆன்சர் என்ன? அருகில் தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றின் வெளியீட்டை மிகச் சரியாக வெளிப்படுத்துவதை பின்பற்றவற்றுள் எது? அப்ப நாங்க இந்த கேட்டை மட்டும் கொஞ்சம் அழகா பெருசா நாங்க ஒருக்கா போடுவோம். போட்டோம்னா எங்களுக்கு ஈஸி. நாங்க ட்ரோ பண்ண தேவையில்ல. சிம்பிளா நாங்க இதுல மாத்திட்டோம்னா சரி பிள்ளைகள். ரைட். நான் இங்கால பிளேஸ் பண்றேன்னா பெருசா போட்டிருக்கேன் பாருங்க. ஃபைன். கடகளி சரியானது யாருன்னா கேட்டிருக்கு.
ஓகே, செக் பண்ணுவோம் பாருங்க. எங்களுக்கு இது என்ன கேட்? நார் கேட். நார் கேட் அப்படின்னு சொன்னா தம்பி ஓர் பண்ணி நொட் ஆகும், கூட்டி பார் போறது. அப்ப சொல்லுங்க, எங்களுக்கு இந்த இடத்துல ரைட், எங்களுக்கு இந்த இடத்துல ஏயும் பியும் நார் கேட் கூட போகுது. நார் கேட் என்ன பண்ணும்? கூட்டி போட்டு பார் போடும். அப்ப ஏயும் பி நார் கேட் கூட போனா இதனால வார ரிசல்ட் ஏ சக பி, அதுக்கு மேல முழுவதின் பார். ஓகே, பாருங்க எங்களுக்கு சி வந்து இது கூட அப்படியே போகுது பிள்ளைகள். இது வரைக்கும் சி தான், அங்கால எங்களுக்கு நொட்டாக்குள்ளான் யாரா மாறும்? சி பாரா மாறும். அதே போல சியும் டியும் எங்களுக்கு ஓர் கேட்டு கூட போனா ஃபைனல் ரிசல்ட் என்ன? சி பிளஸ் டி. ஓகே, இது எங்களுக்கு அன்கேட் என்கிறபடியாக அன்கேட் எங்களுக்கு பெருக்கும் தம்பி. யாரோட யாரை பெருக்கும்? இவரோட இவரோட இவரை பெருக்கும். இவர் எங்களுக்கு யாரு? ஏ சக பிக்கு மேல முழுவதின் பார், இது ஒரு கோவை. இவரோட பெருக்க போது சி பார, அதோட பெருக்க போது சி பிளஸ் டி. எங்க இருக்கு ஆன்சர்? சொல்லுங்க. First, sir. ஃபர்ஸ்ட் ஒன்னா நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏ இன்டு பி முழுவதின் பார் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏ இன்டு பி முழுவதின் பார் இருக்கு. எங்களுக்கு யார் வரணும்? ஏ சக பி முழுவதின் பார். தேர்ட் ஒன் ஆன்சர். அப்ப ஏன் எங்களுக்கு 4வது பிள்ளை சி சக வந்திருக்கேன் இது பிள்ளை. ஸோ தேர்ட் ஒன் ஆன்சர். ஓகே, தென் அடுத்த சுருக்குங்க அப்போ. 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரப்போது? ஏ பார் சக பி பார், அதுக்கு மேல முழுவதின் பார், சக ஏ பிக்கு மேல முழுவதின் பார், சக ஏ பார் பி. என்ன ஆன்சர்? நிறைய பேரோட ஆன்சர் ஏ என்று சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னா வேற ஆன்சர்? ஓகே, நான் செய்யறேன் பாருங்க. நாங்க முதலாவது டிமோகனை பயன்படுத்தி உடைப்போம். சரியா? அழகா குரூப் பண்ணணும்டா சிம்பிளா தான் உடைக்கிறது. ஏக்கு மேல எத்தனை பார் வரும்னு சொல்லுங்க. ஏக்கு மேல 2 பார். ரைட். பிளஸ் எங்களுக்கு எவ்வாறு மாறும்? இன்டுவா மாறும். பிக்கு மேல எத்தனை பார்? 2 பார். இது ஓகேவா? சக இது எங்களுக்கு ஏக்கு மேல ஒரு பார்ல, அப்ப இது ஏட பார் கேஸ் இல்ல. இன்டு எங்களுக்கு பாரா மாறினா சக. பிக்கு மேல எத்தனை பார்? ஒரு பார். அப்ப அது யாரு? பி பார். அண்ட் தென் சக. இங்கால எங்களுக்கு ஏட பார் இருக்கு, அங்கால பி இருக்கு. கிளியர்? ரைட். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இருந்த ஸ்டெப்ஸோட சொல்லணுமா? எந்த ஸ்டெப்ஸ்ல எங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி. இப்ப நாங்க இவரை டபுள் காம்ப்ளிமெண்ட் லோ படி நாங்க உடைக்கலாம். ஏ டபுள் பார் யாருக்கு சமன்? ஏக்கு சமன். இன்டு பி டபுள் பார் யாருக்கு சமன்? பிக்கு சமன். சக இது எங்களுக்கு ஏ பார், சக இது எங்களுக்கு பி பார், சக இது எங்களுக்கு ஏட பார் பி. ரைட். இதுல யாருக்கும் டவுட் இருக்காடா? எது மிஸ்யூஸ் இருக்கா? இல்லையே.
ஃபைன். இப்ப சொல்லுங்க, இவங்களை நாங்க எப்படி சுருக்கலாம்? என்ன விதி அப்ளை பண்ணி சுருக்கலாம்? மிகைமை விதியை நான் அப்ளை பண்ணி சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கோவையை வந்து ஸ்டெப் பண்ணுங்க, மாத்தி எழுதுங்க. ஏ பாரை பின்னுக்கு கொண்டு வந்து ஏ பார் சக ஏ பார் பின்னு போடலாம், பிரச்சனை இல்லை. இதை மிகைமை விதியை பயன்படுத்தி சுருக்குனாக்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பிள்ளைகள்? சொல்லுங்க அப்ப. என்ன ஆன்சர் கிடைக்கும்? குயிக். ஹலோ, செஞ்ச பாட்டி ஆன்சர் என்ன மக்கள்? சின்ன ஒரு கொஸ்டின் இது பாருங்களேன். அவ்வளவுக்குன்னு நாங்க யோசிக்கிறதுக்கான கேள்வியும் இல்லை. சொல்லுங்களேன், செஞ்ச பாட்டி ஆன்சர் என்ன? B bar plus A bar. பி பார் பிளஸ் சி பாரா செஞ்ச பாட்டிக்கு ஆன்சர்? A bar. பி பார் பிளஸ் ஏ பாரா? வேற ஆன்சர் செஞ்ச பாட்டி? A bar. 1. ஏ பார் ஆன்சர். கோவை வந்து ஏ பார் சக பி பார், அதுக்கு மேல முழுவதின் பார் தானே? எஸ், ஓகே. சக ஏபிக்கு மேல முழுவதின் பார் என்ன? எஸ், அதுவும் ஓகே. சக ஏட பார் எங்களுக்கு பி என்ன? ஏட பார் பி. சுருக்குனா வார் ஆன்சர் என்ன? சுருக்குனா பாட்டி யார்? என்ன வந்திருந்துச்சு ஆன்சர்? ஒரு ஆன்சர் வந்திருக்கு, ஏ பார் பி வருமா? ஓகே, சுருக்கி பார்ப்போம். மேபி ஆன்சர்ல கூட பிள்ளையா இருக்கலாம் பிள்ளைகள். நீங்க உங்களுக்கு வந்த ஆன்சர் சொன்னீங்கன்னா சரி, எப்படியும் சுருக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட். எங்களுக்கு இங்க பாருங்களா, நான் அழகா சுருக்கி காட்டுறேன். மேபி டைப்பிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம் ஆன்சர்ஸ். நீங்க உங்களோட ஆன்சர் சொன்னீங்கன்னா சரி, பிள்ளையண்டா பிள்ளைன்னு சொல்லுங்க. இருக்கிற ஆன்சர் பிள்ளையண்டா பிள்ளைன்னு சொல்லுங்க, கேஸ் இல்லை. இது அழகா பார்த்து எழுதுங்களேன். இதுல என்ன வரப்போது? ஏபி வரப்போது. சகாங்கால ஏ டப்பார் சக பி டப்பார் வரப்போது. தினங்கால யாரு வரப்போது? ஏ பார் பி. இஃப் யூ லைக், நீங்க வந்து மிகைமை விதி அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி எல்லாம் கூட்டல் தானே. நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோவையை மாத்தி எழுதலாம், இல்லையா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோவையை நீங்க மாத்தி எழுதலாம். மாத்தி எழுதுனா என்ன வரும் தம்பி? சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. எப்படி நீங்க மாத்தி எழுதலாம் கோவையை? ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சின்ன விஷயம் தான் இது, ஏன் யோசிக்கிறீங்க? சின்ன ஒரு A கொஸ்டின். bar A barனு போட்டுக்கலாம். ஏ பார் போட்டு போயா? எப்படி போட்டு போய? A bar plus B barல A bar அங்கிட்டு பக்கம் போட்டுட்டு ரைட். நீங்க சொல்றீங்க தொங்கல் கோவையை வந்து பக்கத்துல போட்டு சொல்றீங்க. ரைட். சோ இவர் சொல்ற போல நாங்க கோவை வந்து பக்கத்துல போடுவோமா? இங்க அப்படி போட்டா என்ன வரப்போது? ஏபி சக ஏ பார் பி சக, ஓகே, ஏ பார் சக பி பார். இஸ் இட் கிளியர்? சார் A சக B bar அத கிட்ட எடுத்துட்டு ரெண்டையும் ஒரேடியா சுருக்கி விட்டுறலாங்க. எப்படி சொல்றீங்க? AB plus B bar A bar B plus A barனு போட்டா அப்படி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க பக்கத்து பதில எடுக்க சொல்றீங்க. எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க? ஏபி பிளஸ் ஏபி A bar பிளஸ் B ஏ bar பாரா பி பார் சக ஏ பார் பிளஸ் ஏ பார் பி. இப்படித்தானே? கேஸ் இல்ல. இப்ப சொல்லுங்க அப்போ, எங்களுக்கு இதை சுருக்குனா என்ன வரப்போகுது தம்பி? எப்படி சுருக்குனாலும் முடியும் ஒன்று வேண்டா. என்ன வரப்போகுது? சுருக்குனா பாட்டி. B bar plus பி A பாரும் வந்திருக்கு, பி வந்திருக்கு, தனியா வந்தது பி பார், மற்ற மாதிரி எங்களுக்கு ஏ. அப்ப இதை சுருக்குனா வாருது என்ன? ஏ சக பி பார் அண்ட் தென் சக. இதுல சொல்லுங்க அப்ப என்ன வரப்போகுது? ஏட பார் இல்லையா? பாருங்க, ஏட பார் சக ஏட பார் பி. சோ ஃபைனல் ஆன்சர் ஏ சக ஏ பார் சக பி பார். சோ ஆன்சர் 1. வேற யாருக்கும் ஆன்சர் வர மாதிரி வந்திருக்கா? எனிபடி? சுருக்கணத்துல வேற யாருக்கும் வேற மாதிரி வந்திருக்கா?
வந்தா சொல்லுங்க. பாருங்க, ஏபி இருக்கு, அதுக்கு பக்கத்துல பி பார போட்டிருக்கேன். எல்லாம் கூட்டல் தானே, கேஸ் இல்ல. சக ஏட பார் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்துல யார போட்டிருக்கேன், ஏ பார் பிய போட்டிருக்கேன். இதை நாங்க மிகைமை விதி அப்ளை பண்ணா பி பார் சக ஏன்னு வரும். சக இங்க எங்களுக்கு ஏட பார் இருக்கு, அங்கால ஏட பார் பி இருந்தால் நாங்க டைரக்டா போடலாம். அது யாரு, ஏ பார். அப்ப ஏ பார் சக பி பார் சக ஏ என்று சொன்னா எல்லாமே கூட்டல். நான் மாத்தி எழுதுனேன்னு சொன்னா ஏ சக ஏ பார் சக பி பார். யாரு எங்களுக்கு ஆன்சர், 1. வேற ஏதும் வழிகள்ல செஞ்சு வேற விட வந்திருக்கா யாருக்கு? சார் யா சொல்லுங்க. தேர்ட் ஸ்டெப்புக்கு பிறகு நீங்க இதுக்கு முதல் செஞ்ச ஸ்டெப்ல செஞ்சு காட்டுங்க. தேர்ட் ஸ்டெப்புக்கு பிறகு முதல் செஞ்ச ஸ்டெப்ல செஞ்சு காட்டுவா. அப்படின்னா ஏ பி பிளஸ் ஏ பார் பி அந்த மாதிரி அதை இங்கால எடுத்து. ரைட், ஓகே, நான் செஞ்சு காட்டுறேன். சோ தேர்ட் ஸ்டெப்புக்கு பிறகு இதுல இருந்தேனே, ரைட். இங்க பாருங்க, இப்ப நாம வந்த பிள்ளைகள் இந்த இடத்துல யார போடலாம், ஏபிய போடலாம். அண்ட் தென் சக இங்க நாங்க ஏ பார் சக பி பார போடலாம். அண்ட் தென் ஏ பார் சக பிய போடலாம். கிளியர், ரைட். இதுல இவங்க 2 பேர்லையும் நாங்க யார தனியா எடுக்கலாம் தம்பி, ஏ பாரம் வந்திருக்கு, ஏயும் வந்திருக்கு இல்லையா, ரைட். சோ இதை சுருக்குனா வாரது என்ன, ஏ சக பி. அண்ட் தென் சக இதை சுருக்குனா வாரது எங்களுக்கு என்ன, பீட பார் சக, சொல்லுங்க, பீட பார் சக ஏ பார் இல்லையா? எஸ் தானே பிள்ளைகள்? இதைத்தானே சொல்றீங்க நீங்க? ஹலோ, கொஞ்சம் பேசுங்க. நீங்க பேசினாதான் சரி, இல்லைண்டா டவுட் வந்தா உங்களுக்கு தானே. இங்க பாருங்க, இவங்க 2 பேர்ல யார காமன் எடுக்கலாம், மிகைமை விதியை நாங்க அப்ளை பண்ணலாம். ஒரு பக்கம் பாரும் ஒரு பக்கம் நார்மலும் வந்த பிள்ளைகள் தனியா வந்தது யாரு, பார் தானே. அப்ப எங்களுக்கு ஏட பார். மற்ற மாறி எங்களுக்கு யாரு, பிரிக்கிறது சக, அடுத்த வேரியபிள் எங்களுக்கு யாரு, பி. தென் சக இங்க எங்களுக்கு பீட பாரும் இருக்கு, பியும் இருக்கு. தனியா வந்தது எங்களுக்கு யாரு, பி இன்ட பார். சக அடுத்த வேரியபிள் எங்களுக்கு யாரு, ஏ இன்ட பார். இப்ப சொல்லுங்க நீங்க, எங்களுக்கு எல்லாமே கூட்டல், பி சக ஏ பார் சக பி பார் சக ஏ பார். இதை நான் எழுதலாமா, பி சக பி பார் சக ஏ பார் சக ஏ பார் எழுதலாமா? பி சக பி பார் எங்களுக்கு என்ன, 1. சக ஏ பார் சக ஏ பார் எங்களுக்கு என்ன, ஏ பார். 1ஓட ஏ பாரை கூட்டினா ஃபைனல் ரிசல்ட் எங்களுக்கு என்ன, 1. எப்படி செஞ்சாலும் ஆன்சர் 1 தானே மக்கா? கிளியரா உங்களுக்கு? இப்ப ஓகே சார், இப்போ கிளியர். நீங்க மேபி இன்டூ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏ பார் இன்டூ பி வந்திருக்கும் இல்லையா? ஓ சார், அப்படி வந்து ரைட். அது கூட அந்த பிளஸ் இன்டூ மாற்றங்கள் வரும் என்று சொன்னா குளம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓகே பிள்ளைகள், எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு ஆன்சர் உண்டு வேண்டாம். வேற வழிகள்ல செஞ்சு எங்களுக்கு வேற ஆன்சர் வந்திருக்கின்ற பாட்டி செஞ்சு காட்டணுமா? உங்களோட வழிகளை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. எப்படி செஞ்சாலும் ஃபைனல் ஆன்சர் 1. டவுட் இருக்கா? இது மேத்ஸ் தானேடா, மேத்ஸ்ங்கிறபடியா எங்களுக்கு எப்படியும் சரி. ஓகே, மேத்ஸ்ங்கிறபடியா நாங்க எப்படி செஞ்சாலும் ஃபைனல் ஆன்சர் வரும்டா. மேபி உங்களுக்கு அந்த இன்டூ பிளஸ்களை நீங்க கொஞ்சம் மாறி போடுவீங்கடா, சில நேரம் உங்களுக்கு வேற ஆன்சர் வரலாம். நீங்க திரும்ப ஒருக்கா செஞ்சு பாக்குற டைம்ல அதை மாட்டும். ஓகே, ரைட். கிளாஸுக்கான நோக்கம் பிள்ளைகள் சுருக்களை கிளியர் பண்றது, இந்த டியூட்டுக்கான நோக்கம். அதனால என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க, யாரும் worry பண்ண தேவையில்ல. ரைட். எங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, 6th 1க்கு 6வது செஞ்ச பாட்டி குயிக்கா சுருக்காது. x bar சக yx into x bar சக xy, அங்கால y bar into yx. எப்படி சுருக்கலாம், எனிபடி ஐடியா தாங்க? எப்படி சுருக்கலாம், என்ன விதியை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள்? இங்க மிகைமை விதியை யூஸ் பண்ணிடலாம். சாரி, சொல்லுங்க. முதல் 2 ஒரே கோவை தானே சார்? வெரி குட், எக்ஸாக்ட்லி. இப்போ நாங்க இந்த 2 கோவையும் ஒன்று தானே, இந்த கோவையை இந்த கோவையால பெருக்குனா அதே கோவை வருமா இல்லையா? எப்படி, எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் பார் சக எக்ஸ் ஒய் இருக்கு. அங்கால பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதையே எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் ஒய் இருக்கு. ஆனா இது ஒய் எக்ஸ் என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு அது யாரு பிள்ளைகள், எக்ஸ் ஒய் தானே. இந்த கோவையை நாங்க இந்த கோவையால சுருக்கணும்டா
அதே கோவையால அதே கோவையை பெருக்கணும் பிள்ளைகள். அதே வலு விதிப்படி எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி வரப்போகுது? எக்ஸிட பார் சக ஒய் எக்ஸ் வராதா? ஒய் எக்ஸ் அல்லது எக்ஸ் ஒய் எல்லாம் மட்டும் தான், பிரச்சனை இல்லை. ரைட். தென் இங்கால பிரக்கெட்ல பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கால பிரக்கெட்ல ஒய் பார் இன்டு ஒய் என்ன எங்களுக்கு? ஒய் பார் இன்டு ஒய் என்ன சொல்லுங்க? ஒய் பார் இன்டு ஒய் என்ன? குயிக். கஷ்டம் இல்ல பாப்பா, நிரப்பி விதி என்ன சார்? 0. 0. ஸோ 0 இன்டு எக்ஸ் வரப்போது. கவனம், இங்கேயும் எனக்கு இன்டு தான் இருக்கு, இங்கேயும் இன்டு தான் இருக்கு. 0 இன்டு எக்ஸ் எங்களுக்கு என்ன பாப்பா? 0 தானே. அப்ப 0வோட வட்டப்ப எங்களுக்கு என்ன வந்தாலும் சரியா பிள்ளைகள், ஃபைனல் ரிசல்ட் எங்களுக்கு என்ன? சைஃபரால யாரை பெருக்கினாலும் சைஃபர். நாங்க முன்னுக்கெல்லாம் சுருக்க தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல. நாங்க பின்னுக்கு மட்டும் சுருக்கிறதுனாலே மதிச்சிருக்கலாம். எல்லாமே எங்களுக்கு பெருக்கல் பாருங்க, கூட்டலே இல்லை. அப்போ ஒய் பார் இன்டு ஒய் எங்களுக்கு 0, சைஃபரால எக்ஸ பெருக்குனா சைஃபர். அந்த சைஃபரால நாங்க இங்க என்ன கோவை வந்தாலும் பெருக்குனா ஃபைனல் ரிசல்ட் எங்களுக்கு என்ன? 0. கிளியரா? இது ஷார்ட்கட் மெத்தட். ஃபுல்லா செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கலாம், அல்லது எல்லாமே பெருக்கலைங்கிறதால இவரை நாங்க யாரோட பெருக்கினாலும் பிள்ளைகள் சைஃபர் தான். ஓகே, ரைட். தென் நீங்க இந்த 7, 8க்கு ஆன்சர் என்ன? ஓகே, இதை கொஞ்சம் அழகா செஞ்சு பாத்தீங்கன்னா வரும் ஆன்சர். அதுல பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள NAND படலைகளை கொண்டு அமைக்கப்பட்ட தர்க்க சுற்றை கருத்தில் கொண்டு 7, 8 ஆகியவற்றுக்கு விடை தருக. முதலாவது அந்த தர்க்க சுற்றின் வரைவிளைவு என்று கேட்டிருக்கு பிள்ளைகள். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சேக்கூட்ட போட்டு சேக்கூடுக்கான ரிசல்ட்டோட நாங்க எடுத்து பார்ப்போம். ஓகே, அப்ப நான் இதை கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. டன். இதுதான் எங்களோட சேக்கூட். ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இவருக்கு அழகான மாதிரி கோவைகள் எடுத்து பார்ப்போம். இது எங்களுக்கு ஏடா இவர் சொல்லுவோம் நாங்க நாட் கேட். பிகாஸ் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நாட் கேட்டு கூட ஒரு டைம்ல எங்களுக்கு எத்தனை இன்புட்ஸ் போகும்? ஒன்லி 1 இன்புட்ஸ். இது எங்களுக்கு நொட்டான். அந்த நொட்டை எங்களுக்கு NAND சார்ந்த நொட்டுன்னு சொல்லுவோம். ஏ நொட்டாயினால் அங்கால வார ரிசல்ட் யாரு பிள்ளைகள்? ஏ இன்ட பார். பி நொட்டாயினால் இங்கால வாரது எங்களுக்கு என்ன? பி இன்ட பார். இது எங்களுக்கு NAND கேட். NAND பெருக்கி போட்டு பார் போடும். ஏ பாரும் பி பாரும் NAND கேட்டு கூட போனா இங்கால வார ரிசல்ட் ஏ பார் இன்டு பி பார், அதுக்கு மேல முழுவதின் பார். ஓகே, இது எங்களுக்கு பி, இது கூட வாரது எங்களுக்கு ஏ. அப்ப இங்கால வார ரிசல்ட் தம்பி ஏபிக்கு மேல முழுவதின் பார். இது எங்களுக்கு NAND கேட். இவரையும் பெருக்கி போட்டு பார் போடும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் ஏ பார் பி பார், அதுக்கு மேல முழுவதின் பார். இவரோட பெருக்குது யாரு? ஏபி, அதுக்கு மேல முழுவதின் பார். இது NANDங்கிறதால ரெண்டையும் பெருக்கி முழுவதின் பார் போடும். எங்களுக்கு நிறைய பார் வந்தா ஹாப்பி, ஈஸியா நாங்க சுருக்கலாம். டிமோகன்ஸை பயன்படுத்தி உடைச்சிங்கன்னு சொன்னா ஏ பார் பி பார், அதுக்கு மேல 2 பார் இன்டு எங்களுக்கு சகவா மாறும் ஏபிக்கு மேல 2 பார். இப்ப சொல்லுங்க, டபுள் கம்ப்ளிமெண்ட் லா படி இந்த 2 பாரும் கேன்சல் ஆகும், இந்த 2 பாரும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனா ஃபைனல் ரிசல்ட் என்ன பிள்ளைகள்? ஏ பார் பி பார் சக ஏபி. கிளியர்? ஏ பார் பி பார் சக ஏபி. இந்த விடை எங்க இருக்கு? இந்த விடை எங்க இருக்கு? செக் பண்ணுங்க. ஏ பார் பி பார் சக ஏபி எங்க இருக்கு? செகண்ட் ஒன் எங்களுக்கு ஆன்சர். யார பிள்ளைகள்? செகண்ட் ஒன். 8வது கொஸ்டின் பாருங்க. மேலே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றுக்கு சமவலுவான தர்க்க வாயில் என்ன? ரைட். பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன தர்க்க வாயிலுக்கு சமன் அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்களுக்கு ஏயும் பியும் அண்டு கூட போனா ஏபி வந்திருக்கும், இது அப்படி வரல. நேண்டு கூட வந்திருந்தா ஏபி முழுவதின் பார் வந்திருக்கும், அப்படியும் வரல. சரி, நாங்க உடைச்சி பார்த்தால் எங்களுக்கு என்ன வரணும்? ஏ பார் சக பி பார் வரணும். அதுவும் இல்லை. அப்ப இது அண்டும் இல்லை, நேண்டும் இல்லை. ஏயும் பியும் ஓர கூட போனா பிள்ளைகள் ஏ சக பி வந்திருக்கணும், அப்படி வரல. அப்ப நோர் என்று சொன்னா ஏ சக பி முழுவதின் பார் வந்திருக்கும். இது ஏ பார் இன்டு பி பாருக்கு சமன், அப்படியும் எனக்கு இல்லை. அப்போ ஓரும் இல்லை, நோரும் இல்லை. மேபி அது எக்ஸ் ஓரா இருக்கலாம், இல்லையா எக்ஸ் நோரா இருக்கலாம். ரைட். கவனம் தான், நான் சொல்றதை முக்கியமா விளங்கிடுங்க. எக்ஸோருக்கு சமனான சொற்கோவையும் இருக்கு பிள்ளைகள், பொஸ்கோவையும் இருக்கு. எக்ஸோருக்கு சமனான சொற்கோவையும் இருக்கு, பொஸ்கோவையும் இருக்கு. எக்ஸோருக்கு சமனான 2 இன்புட்டுக்கான சொற்கோவை ஏ பார் பி சக ஏபி பார், ஏ பார் பி சக ஏபி பார். பொஸ்கோவை ஏ சக பி இன்டு
ஏ பார் சக பி பார். இதை நீங்க பாடமாக்கி எடுப்பீங்கன்னு சொன்னா குயிக்கா செய்யலாம். ஒருவேளை தெரியலைன்னு சொன்னா நாங்க எக்ஸோருக்கான ட்ரூத் டேபிள போட்டு கண்டுபிடிக்கலாம். ஏபி இருக்கு, அங்கால வந்து ஏ எக்ஸோர் பி என்று போடுவோம். ரைட். எங்களுக்கு 4 சந்தர்ப்பங்கள் வரும் பிள்ளைகள் பார்த்திருந்தாங்க. 0101 0011. எக்ஸோர் என்ன சொல்லுது? ஒன்றியங்கிற பெருமானம் ஒற்றை எண் வடிவத்துல போனா வெளியீடு உண்டு. அந்த அடிப்படையில 2வது நிலைகள்ல எங்களுக்கு உண்டு, 3வதுலயும் உண்டு. மற்ற ரெண்டும் எங்களுக்கு யாரு? 0. நாங்க படிச்சிருக்கோம் பிள்ளைகள் சொற்கோவை என்கிறது உண்மை அட்டவணை என்ற வெளியீடு 1 இடத்துல நாங்க எடுக்கிறது. சோ இந்த டைம்ல எடுப்பமாக இருந்தா எங்களுக்கு ஏட பார் பி என்று வரும். இந்த டைம்ல எடுத்தா ஏ பி பார் என்று வரும். ரைட். ஒருவேளை கோவை மறந்தால் நீங்க ட்ரூத் டேபிள் இருந்து எடுக்கலாம், அல்லது பாடமாக்கலாம். வெரி சிம்பிள் எங்களுக்கு. ஓகே. அப்ப எக்ஸோருக்கு சமனான சொற்கோவை பிள்ளைகள் ஏ பார் பி சக ஏ பி பார் பாடமாகி வச்சுக்கோங்க ப்ளீஸ். அண்ட் தென் எங்களுக்கு பொஸ்கோவை 6 வருமெண்டா பிள்ளைகள் ஏ சக பி இன்டு ஏ பார் சக பி பார். இது எக்ஸோருக்கான தியரி. எக்ஸ் நோரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸ் நோருக்கு சமனான சொற்கோவை யாருன்னு பார்த்தால் ஏபி சக ஏ பார் பி பார். இவருக்கான பொஸ்கோவை யாருன்னு பார்த்தால் ஏ சக பி பார் இன்டு ஏட பார் சக பி. வெரி சிம்பிள் பாருங்க. எங்களுக்கு எக்ஸோட சொப்ட ஃபார்மட்டுக்கு எக்ஸ் நோருக்கான பொஸ் வந்திருக்கும். யாருங்க? இவரோட சொப் மாதிரி இவரோட பொஸ் வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இவரோட பொஸ் மாதிரி இவரோட சொப் வந்திருக்கு. நாங்க ஒண்ட பாடமாக்கணும் ஈஸி பிள்ளைகள். ரைட். இப்ப சொல்லுங்க, எங்களுக்கு கிடைச்ச விடை, இந்த விடை எக்ஸோருக்கு சமனா எக்ஸ் நோருக்கு சமனா? இது சொப்கோவை. யாருக்கு சமன்? எக்ஸோருக்கா எக்ஸ் நோருக்கா? பாப்போம். எக்ஸோருக்கு சமன்டா ஏட பார் பி சக ஏபி பார் வந்திருக்கும். இது யாருக்கு சமன்? எக்ஸ் நோருக்கு சமன். சோ ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் 4வது ஆன்சர். கிளியரா? டவுட் இருக்கா உங்களுக்கு? எனிபடி குயிக்? சார் எக்ஸ்னோட அந்த எஸ்ஓபி பிஓஎஸ் அந்த கோவை ஒரு காட்டுங்களேன். ம். ஓகே சார். ஓகேடா, ரைட். ஸோ நாங்கள் இதோட கிளாஸை முடிக்கலாம். நாங்கள் அடுத்த கிளாஸ்ல மற்ற கொஸ்டினை செய்யலாம். நீங்க மற்ற கொஸ்டினை செய்யுங்க, செஞ்சு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. நாங்கள் அடுத்த கிளாஸ்ல மற்ற ஆர்டர், ஃபிளிப் ஃப்ளாப் அதோட சம்மந்தப்பட்ட மற்ற கொஸ்டின்ஸையும் நாங்கள் பார்ப்போம். சரியா? ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நாங்கள் ஃபுல்லாக முடிக்க பார்ப்போம். ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு சுருக்களோட தொடர்புடைய வீடியோ ஒன்று நான் நாளைக்கு நைட்டுக்குள்ள அனுப்புறேன். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து பிடிச்ச பிள்ளைகள் இதுக்கு பிறகு இன்னொரு டியூட் இருக்கு, அந்த டியூட்டை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, செஞ்சு பாருங்க. செய்யக்கூடிய டவுட் வந்தா கேளுங்க. ரைட், சந்திப்போம். பாய்.